ஓம் ஆதித்யாய நமக. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜ் பேசுகிறேன். 2026 இதுவரை பெற முடியாத அதிர்ஷ்டத்தை பெறப்போகுது மீனராசி. இந்த தலைப்புல தான் இதுல 2026க்கான மீன ராசிக்கு பலன்களை நான் இதுல பேசியிருக்கேன். இதுல நான் சொல்லியிருக்கிற பலன்கள் கிட்டத்தட்ட உங்களுக்கு உங்க சுய ஜாதகத்துல உள்ள மாதிரியே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வரும். அதனால கொஞ்சம் பொறுமையா ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. நிறைய உங்களுக்கு பலனுள்ள தகவல்களை இதுல சொல்லியிருக்கேன். இப்ப மீன ராசிக்கு கிரகங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலைகள்ல பெரும்பாலும் பெரிய மாற்றம் அடையக்கூடிய பெரிய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய கிரகங்கள்னு நம்ம எடுத்துக்கிட்டா சனி பகவான், குரு பகவான், ராகு கேது இந்த பெயர்ச்சி தான் நம்ம பெருசா எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி பெயர்ச்சிகள்ல நம்ம பார்க்கும்போது 2026ல குரு பகவான் மட்டும்தான் பயிற்சி ஆகிறாரு. மற்றபடி கிரகங்கள் பெயர்ச்சி கிடையாது. இப்ப இப்போ உள்ள நிலையில உங்க மீன ராசிக்கு பார்த்தா ராசியிலேயே சனி பகவான் இருக்காரு. அதாவது ஜென்ம சனி, 7.5 சனியில ஜென்ம சனி. அதே போல ராசிக்கு 4ஆம் வீட்டுல உங்க ராசி அதிபதி 10ஆம் அதிபதியா வரக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 4ல இருக்காரு, மிதுனத்துல. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ராகு உங்க ராசிக்கு 12ல, கேது உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்காங்க. இப்ப உங்களுக்கு இப்ப உள்ள கரண்ட் பலன்களை சொல்லிட்டு 2026ல குரு பயிற்சிக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பலன்களையும் இதுல தெளிவா சொல்லிடுறேன். இப்ப உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த பயிற்சி, குரு பயிற்சி நடக்கிறதுக்கு முன்னால சில கஷ்டங்கள் உங்களுக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும். ஏன்னா சனி பகவான் ஜென்ம சனியா இருக்காரு. ஜென்ம சனியா இருக்கும்போது உங்களுக்கு எல்லாமே மந்த நிலையா தான் இருக்கும். நீங்க எந்த விஷயம் எடுத்தாலும் உங்களுக்கு உடனே சீக்கிரம் நடந்துராது. ரொம்ப மந்த நிலையா இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மீனராசியை பொறுத்தவரையும் எப்படின்னா, மீனராசியில் இருக்கவங்க பெரும்பாலும் மீடியா தொழிலில் இருப்பாங்க. மீடியானா இப்போ சினிமாவில் இருக்கலாம், டிவியில் இருக்கலாம், இல்லை யூடியூப்பு இந்த மாதிரி தொழிலில் அதிகம் இருக்கிறவங்கெல்லாம் மீனராசியோட தொடர்பு உள்ளவங்க தான். இந்த மீனராசிக்காரங்களுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள்லாம் பாருங்க சரியாகவே இருக்கும். மீனராசிக்கு சினிமா சம்பந்தப்பட்ட தொழில், மீடியா தொழில்லாம் சொல்லியிருக்கேன். அதே போல ஒரு இன்ஜினியரா இருந்தா கூட இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடியவரா இருப்பாரு. டாக்டரா இருந்தாருன்னா, இந்த ஃபேஸ் சம்பந்தமான முக சீரமைப்பு, பல்லு, டென்டல் இந்த மாதிரி டாக்டரா இருப்பாங்க. அதே போல நிதித்துறை, பேங்க் சம்பந்தமா இருப்பாங்க. ஷேர் மார்க்கெட் சம்பந்தமா இருப்பாங்க. ஏன்னா பணம் சம்பந்தப்பட்ட துறையும் இந்த மீன ராசியில தான் இருப்பாங்க. அதே போல கற்பனை பண்ணி எழுத்து திறமையில இருக்கிறவங்களும் இந்த மீன ராசியில தான் இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் இப்ப தொழில் பாதிச்சுக்கிட்டு இருக்கோம். எப்படி அப்படின்னா, அதுவும் கடந்த டிசம்பர் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு அப்படியே பயமுறுத்தும் தொழிலே. இந்த தொழில் இருக்குமா? வேணாமா? அப்படிங்கிற மாரி இருக்கும். வேலையை நிறைய பேருக்கு அதுக்கு முன்னாலேயே வேலை பிரச்சனை ஆயிருக்கும். ஏன்னா, அந்த டிசம்பர் 7க்கு அப்புறம் நிறைய கஷ்டத்த குடுத்துருக்கும். அது வந்து வரக்கூடிய ஜனவரி 13ஆம் தேதி வரையும் இருக்கும். அதுக்கப்புறம் சரியாயிரும். இந்த டிசம்பர் 7ல இருந்து ஜனவரி 13 வரையும் எப்படின்னா, உங்க ராசியில சனி பகவான் இருக்காரு. உங்க ராசிக்கு 10ஆம் வீட்ல செவ்வாய் இருக்காரு. செவ்வாய்க்கு 4ஆம் பார்வை உண்டு. சனி பகவானுக்கு 10ஆம் பார்வை உண்டு. இந்த செவ்வாய் சனி பகவான பார்க்குறாரு. சனி பகவான் செவ்வாய பார்க்குறாரு. இதனால தொழில்ல ஒரு பெரிய போராட்டத்த உருவாக்கிருவாரு. வேலையில இருக்கிறவங்களுக்கு வேலை செய்ற இடத்துல பிரச்சனை ஆயிரும். சண்டை வரும், பிரச்சனை வரும். சில பேருக்கு வேலை செய்யவே பிடிக்காது. நம்ம வேலையில இருப்போமா, வேணாமா, வெளியில வந்துடலாம் அப்படிங்கிற மாரிலாம் யோசிப்பாங்க. அது ஜனவரி 13 வரையும் தான் இருக்கும். பயப்பட வேண்டியதில்ல. அதேபோல உங்களுக்கு திசா புத்தி சரியில்லாம இருந்ததுனா தான், அது கன்டினியூவா ஏதாவது பிரச்சனை குடுக்கும். மத்தபடி இப்ப கோச்சார ரீதியா உங்களுக்கு பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு. இப்ப சனி பகவான் தொழில்காரகனா இருக்கிறதுனால, தொழில்காரகன்
ராசியிலேருந்து 7 சனி நடத்தும்போது தொழில வந்து கொஞ்சம் மந்தமாக்கிருவாரு. எந்த தொழில் செஞ்சாலும் சரி, மீன ராசிக்காரங்களுக்கு தொழில் இது மந்தமா இருக்கு. அடுத்து பணப்பிரச்சனை. பண விஷயங்கள்ல சிக்கல குடுத்துரும். கடன் குடுத்துரும். அது எல்லாருக்கும் தான் இருக்குமே அப்படிங்கிற மாரி கிடையாது. இந்த மீன ராசிக்கு கொஞ்சம் கூடுதலாவே குடுக்கும். பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல சிக்கல குடுத்துரும். சில சொந்தமா தொழில் செய்றவங்களுக்கெல்லாம் வருமானமே இருக்காது. ஆனா கடன் கேட்டு பிரச்சனை பண்ணுவாங்க. கடன் தொல்லைகள் அதிகமாயிரும். இதெல்லாம் வந்து நீங்க இது எப்படி அப்படிங்கிற விஷயத்த வந்து உங்க சுய ஜாதகம் பார்த்து அதை எப்படி சரி பண்ணிக்கிறதோ அந்த மாதிரி சரி பண்ணிக்கங்க. அதுலயும் உங்க ராசி வந்து திதி சூனியத்துல முடக்கலலாம் இருந்துச்சுன்னா ரொம்ப பிரச்சனை ஓவர் ஆயிரும். ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துரும், மனக்குழப்பத்தை உண்டாக்கும், மனதில் ஒரு பயத்தை அச்சத்தை கொடுக்கும். ஏன்னா மனசுல நிம்மதியா தூங்கக்கூடிய இடமான 12ஆம் இடத்துல ராகு இருக்காரு. ஏன்னா தூக்கம் வராது, நிம்மதியா தூக்கம் வராது. ஏன்னா, எதையாவது நெனச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க மாரி இருக்கும். கவலைன்னு சொல்றத விட பயத்த குடுக்கும். பயம் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா, அதுலயும் ராகு பகவான் வந்து அவருக்கு மூல திரிகோண வீடும்பாங்க. அது சனி பகவான் வீடோட அவருக்கு சொந்தமான வீடு மாரி பலம் பொருந்தி இருப்பாருங்க. அதனால உங்களுக்கு 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கூடுதலாவே குடுக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த 6ஆம் இடத்துல கேது இருக்காருன்னா, உடல் நலத்துல பிரச்சனை குடுக்கும். இதே போல வெளிநாடு, மற்ற மொழி பேசுறவங்களால வந்து பிரச்சனைகள் இருக்கும். இதெல்லாம் எல்லாம் இருந்தாலும், ஒரு விஷயம் உங்களுக்கு உங்க ராசி அதிபதி 10ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு 4ஆம் வீட்ல இருந்து கரெக்ட்டா 10ஆம் வீட்ட பார்த்துக்கிட்டு இருப்பாரு 7வது பார்வையா. அதனால நீங்க தொழில்ல வந்து பிரச்சனைகள் இருந்தா கூட சமாளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சில பேருக்கு திசா புத்தி சரியில்லாம இருக்கிறவங்களுக்கு தான் வேலை சுத்தமா போயிருக்கும். அது எப்படி பண்றதுன்ட்டு அவங்க ஜாதகத்த பார்த்து தான் அவங்க அத சரி பண்ணிக்கணும். ஏன்னா, இந்த குரு பார்வை இருக்கிறதுனால சமாளிச்சுருவாங்க. தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு அப்படிம்பாங்கல்ல, அந்த மாரி பிரச்சனைகள சமாளிச்சுருவாங்க. அதேபோல குருவோட பார்வை 8ஆம் இடத்துக்கும் இருக்கு. அதிக கஷ்டங்கள் குடுத்துறாது. ரொம்ப தடைகளும் இருக்காது. பிரச்சனை ஓவர். கொஞ்சம் பிரச்சனை வரும், தடைகள் வரும், கஷ்டங்கள் வரும். ஆனா, அத சமாளிக்கக்கூடிய திறமையும் உங்களுக்கு இருக்கும். சில பேருக்கு வந்து எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள்லாம் கூட இந்த நேரத்துல உண்டாகும். என்ன இவ்ளோ கஷ்டத்துல எப்படி அதிர்ஷ்டம் உண்டாகும் அப்படின்னா, 8ஆம் இடத்த பார்க்குறாரு. அந்த 8ஆம் இடம்ங்கிறது காலபுருஷனுக்கு 7ஆம் இடம். அந்த 7ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல தான் சனி பகவான் உச்சம் பெறுவாரு. சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய வீடு சுக்கிரனுடைய வீடு. அதனால நல்ல திடீர் அதிர்ஷ்டங்கள குடுக்கறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. அந்த 8ஆம் இடத்த பார்த்துக்கிட்டு இருக்கும்போது. இன்னும் பார்த்தீங்கன்னா, இன்னொரு பார்வை ராகுவையும் குரு பார்த்துக்கிட்டு இருக்காரு. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவ குரு பார்க்கிறாரு. அதனால தூக்கம் என்னதான் பிரச்சனையா இருந்தாலும், எப்படியாவது நிம்மதியா படுத்து தூங்குறதுக்கு ஒரு இடம் கிடைச்சிரும். நல்லா தூக்கத்துல பிரச்சனையா இருந்தாலும் தூங்கிக்கிட்டு தான் இருக்கணும். அப்படி ஒரு நிலைய குடுத்துரும். ராகுவோட கொஞ்சம் அடக்கக்கூடிய தன்மை வந்து குரு பகவானுக்கு இருக்கு. இப்ப உங்களுக்கு இந்த சனி பகவான் வந்து ராசியில இருக்கும்போது நெறைய பேர் 7 சனின்னு சொல்லி இந்த மீன ராசிக்காரங்க பயப்படுறாங்க. ஆனா, அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்த குடுக்கக்கூடிய இது. ஏன்னா, அவரு சனி பகவான பொறுத்தவரையும் உங்க ராசிக்கு வந்து விரையாதிபதியா இருந்தாலும் லாபாதிபதி அவரு. லாபஸ்தானத்துக்கு உரியவரு. அதுவும் காலபுருஷனுக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு உரியவரு. அவர் வந்து ராசியில உட்காரும்போது 7 சனி பலன்கள பார்க்கிறது மாரியே இதையும் பார்க்கணும். தொழில்ல ஒரு பெரிய வளர்ச்சி, முன்னேற்றத்தலாம் குடுப்பாரு. மீன ராசியில சனி பகவான் இருக்கவங்க மீடியா துறையில புகழ்பெற்று விளங்குவாங்க. அசைக்க முடியாத சக்தியா வந்துருவாங்க. அதேபோல அந்த இடம் வந்து மீன ராசி வந்து சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய இடம். பண விஷயங்கள்லயும் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல வளர்ச்சி குடுக்கும். அந்த மீன ராசியில வந்து ச சனி பகவான் இருக்கிறது. ஏன்னா லாபாதிபதில எல்லாத்துலயும் லாபத்த குடுக்கும். பெரிய பணக்காரங்கள உருவாக்குறது இந்த மீன ராசியில சனி பகவான், மீன ராசிக்காரங்களுக்கு 11ஆம் அதிபதியா இருந்து அங்க இருக்கும்போது, நல்ல வளர்ச்சிய குடுக்கும். இது இது மாதிரி இருக்கையில ச அடுத்து குரு பகவான் வந்து
உங்களுக்கு பெயர்ச்சி ஆகுறது எப்பன்னா, மே மாசம் கடைசி அதாவது ஜூன் 1 தான் பெயர்ச்சி ஆகுறாரு. மே மாசம் கடைசி வரையும் மிதுனத்திலேயே இருப்பாரு. 5ஆம் இடத்துக்கு போறாரு குரு பகவான். இப்பதான் உங்களுக்கு சூப்பரா இருக்கப்போது. ஏன்னா, குரு வந்து 5ல இருந்து 5ஆம் பார்வையா உங்க ராசிக்கு 9ஆம் வீட்ட பார்ப்பாரு. பாக்கியஸ்தானத்த. மிகப்பெரிய நல்ல ஒரு அதிர்ஷ்டமான வாழ்க்கை அமையும். நீங்க தேடாமலே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தேடி வரும். அதேபோல ஆன்மீக விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல ஒரு அ சந்தோஷமான விஷயங்கள் கிடைக்கும். நெறைய பேரு பல கோயில்களுக்கு போயிட்டு வர அளவுக்கு உங்களுக்கு நெறைய விசேஷ நாட்கள்லாம் நல்லா இருக்கும். அதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு வரும். அதேபோல 9ஆம் இடங்கள்ல வெளிநாடெல்லாம் சொல்லக்கூடியது. வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்திகள் வரும். நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. இல்லன்னா நீங்க வெளிநாட்டுக்கு போற மாரி இருக்கும். எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் இருக்கும். இதுக்கு அடுத்து உங்க லாபஸ்தானத்த ஆ உங்களுக்கு வந்து 7ஆம் பார்வையா குரு பார்க்க போறாரு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல நிலைன்னு சொல்லலாம். லாபஸ்தானத்த குரு பார்க்கிறது 7ஆம் பார்வையா பார்க்கிறது, உங்களுக்கு ஒரு நல்ல மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சில லாபங்கள எல்லாம் குடுக்கும். 2026ல உங்களுக்கு கிரக நிலைகள் உங்க ஜாதகத்துல சரிக்கா மட்டும் அமைஞ்சிருந்தா, குருவோட பார்வையில நல்ல கிரகங்கள்லாம் அமைஞ்சிருந்தா, நிச்சயமா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லைஃப குடுக்கும். இதுவரையும் பெற முடியாத அதிர்ஷ்டங்கள கூட நீங்க பெற்றுறலாம். அததான் நான் இந்த தலைப்புல சொல்லியிருக்கேன். இதுல ரொம்ப பெரிய விசேஷம் என்னன்னா, குரு பகவான் உங்க ராசிய பார்க்குறாரு. எப்பவுமே இந்த ராசிய வந்து குரு பார்க்கையில 12 கட்டமும் சரியா வந்துரும். ஏன்னா, ஒருத்தருக்கு பிரச்சனையே என்னன்னா, நல்ல குரு பார்வை வந்து இருக்காது. அதாவது நல்ல மனுஷங்க தொடர்பு இருக்காது. தீய மனிதர்களோட தொடர்பு வரும். அப்பதான் வந்து பலன்கள் வந்து மோசமா இருக்கும். நல்ல மனிதனோட தொடர்பு வரும்போது நல்ல பலன்களா நடக்க ஆரம்பிச்சுரும். நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆன்மீக தொடர்பு வரும். அதேபோல இந்த உங்க ராசி காலபுருஷனுக்கு 12ஆம் இடமா இருக்கிறதுனால, நீங்க புதிய தொழில்ல வந்து முதலீடு பண்ணி நீங்க தொழில் ஆரம்பிக்கிறதுக்கும் சிறப்பா இருக்கும். ஏன்னா தொழில்காரகனான சனி பகவான் வந்து உங்க ராசியில இருக்கிறது, குரு பார்வையில இருக்கிறது மிகப்பெரிய யோகத்த குடுக்கும். ஏற்கனவே தொழில் செஞ்சுகிட்டு இருக்கவங்க, எக்ஸ்ட்ரா வேற தொழில் ஏதாவது அமைச்சுக்கிற மாரி இருக்கும். அதேபோல மீடியா துறையில இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி குடுக்கும். இதுவரையும் மீடியா துறையில வரதுக்கு மீன ராசியில இருந்து வாய்ப்பே கிடைக்காம இருக்கவங்களுக்கு இந்த நேரத்துல வாய்ப்புகள் கிடைக்கும். அதேபோல இன்ஜினியரிங் தொழில்ல இன்டீரியர்லாம் சொல்லியிருக்கேன். இந்த டெக்கரேட் பண்றது, இந்த மாரி திருமண விஷயங்கள்ல திருமணம் சம்மந்தப்பட்ட தொழில்ல இருக்கிறவங்களுக்கும் இந்த குரு பார்வை வந்து ரொம்ப விசேஷமா இருக்கும். ஏன்னா, நல்ல பலன்கள் அதுவும் மீன ராசியில பொறந்திருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் குடுக்கும். அதிக அளவு பார்த்தீங்கன்னா, அ வெளிநாடு சில பேருக்கு வெளிநாடு வாய்ப்பெல்லாம் கிடைக்காம இருக்கும். அந்த வெளிநாடு வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இந்த நேரத்தில தொழில் விஷயமா போறதுக்கு. ஏன்னா, சனி பகவான் அங்க இருக்காரு, குரு பார்வை இருக்கு, சந்திரன் கூட இருப்பார்ல, உங்க ராசியில அது. அதனால மிகப்பெரிய நல்ல ஒரு யோகமான நிலையா தான் இருக்கும். இது நான் இப்ப சொன்ன பலன்கள்லாம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட உங்களுக்கு நடக்க போற விஷயம் தான். ஏற்கனவே நான் இப்ப நடந்துகிட்டு இருக்க விஷயத்தையும் இதுல சொல்லியிருக்கேன். அதுவும் உங்களுக்கு சரியாவே இருக்கும். இப்ப இந்த பதிவுல நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு புடிச்சிருந்தா, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதேபோல இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா மட்டும் கீழ இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.